டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இந்த ஒரு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்த என் மக்கள் என்றைக்குமே அவர்களுக்காக நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன். அவர்களுக்காக இருந்து நிச்சயமாக இந்த தொகுதியை நான் முன்னேற்றுவேன். என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தனோ உறுதியாக அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எல்லா வகையிலுமே நான் மக்களுக்காக உழைப்பேன். எதுங்க இப்போதைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள்ங்க. புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் மனப்பூர்வமாக. ஏன்னா இது சவால்கள் நிறைந்ததாக தெரிகிறது. அந்த சவால்களை அவர் நிரூபிக்கணும். அவருக்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆமாங்க, அது நிறைவேற்றுங்களா? கண்டிப்பாக. என்னெல்லாம் நான் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கேன் ஞாபகத்தில் இருக்கு. அதுல முதல் வாக்குறுதி விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிப்பது. அப்ப நம்ம மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில தான் இருந்தோம். அந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கும் அண்ணன் ஸ்டாலினுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியின் சார்பாக வேட்பாளராக விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த வெற்றி ஒட்டுமொத்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியை சேர்ந்த அனைத்து தொண்டர்களுக்கும் அனைவருக்குமே இந்த வெற்றியை நான் உரித்தாக்குகிறேன். அதான் உண்மைங்க. ஏன்னா இது இந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணி. இந்த கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி இது. அதனால நிச்சயமாக இந்த வெற்றியை அந்த நம்மளுடைய கூட்டணிக்கு நான் உரித்தாக்குறேன். இந்த நேரத்துல நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் இன்னைக்கு ஆட்சியில இருந்திருந்தா நான் சொன்னதை விட அதிகமாக நான் நிறைவேற்றிருக்க முடியும். இருந்தாலும் உறுதியாக நான் என்ன வாக்குறுதி விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு கொடுத்தனோ அதை உறுதியாக நான் நிறைவேற்றுவேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். முதல்வர் விஜய் தரப்புல இருந்து உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க மேடம், ஆதரவு கேட்டு. முதல்வர் விஜய் தரப்புல நாங்க மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான். அதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம். இருந்தாலும் விஜய் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், எங்க வீட்டு பையன் அவருக்கு வந்திருக்காரு, வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சேன். அதான் சொல்லிட்டேன், நாங்க மதசார்பற்ற வெற்றி கூட்டணின்னு சொல்லிட்டேன்ல. அதுலதான் நாங்க உறுதியா இருக்கோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். இருந்தாலும் புதிதாக ஆட்சி அமைக்க போறவங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா விஜய் எங்களுக்கு புதுசு இல்லை. நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன். ஸோ அவர் ஆரம்ப காலத்துல இருந்து கேப்டனோடையே வாழ்ந்தவங்க. எங்க பக்கத்து வீடு தான், எங்க வீட்டு பையன் தான். அதெல்லாம் பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வந்திருக்காரு. அவர் நல்லபடியாக ஆட்சி செய்யட்டும், மக்களுக்கும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நான் சொல்றேன். அதனால மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இலவச குடிநீர், கம்ப்யூட்டர் கண்டிப்பாங்க ஒன்னொன்னா நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு தான் வந்திருக்கோம், இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன். நான் வெற்றி சான்றிதழை வாங்கியிருக்கேங்க. உறுதியாக நான் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தோன்னா நிச்சயமாக நிறைவேற்றும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? நீங்க எடுத்துங்க, வினிங் சர்டிபிகேட் நீங்க எடுத்துக்கோங்க. நான் தான் கையெழுத்து போட்டு வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்தேன், வாங்கிட்டேன். இன்னைக்கு மதசார்பற்ற வெற்றி கூட்டணி சார்பா இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கு. நான் நாளைக்கு சென்று அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க இருக்கிறேன். இப்போ முதல் முறையா தமிழக சட்டமன்ற போறீங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கணும்? நான் ஏற்கனவே பார்த்தது தான். கேப்டன் இந்த விருதாச்சலத்தில் ஜெயிச்சிருக்காரு, எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, எல்லாம் பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு எம்எல்ஏவா உள்ள செல்றேன். அதனால நிச்சயம் நான் என்னுடைய கன்னி பேச்சாகட்டும், என்னுடைய எடுத்துரைக்க போகும் முறையாகட்டும் மக்களுக்காக தான் அங்கே இருக்கும். தமிழ்நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும், எஸ்பெஷலி என்னுடைய தொகுதி விருதாச்சலத்துக்காகவும் நான் பேசுவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.